அதாவது கன்னே இல்லாமல் ஒருத்தன் அவன் தான் போடு. இவனுங்களை விடக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட கன்று இல்லைன்னு தெரிஞ்சுட்டு சுட்டுட்டே இருக்கானுங்க. நானும் இறங்குனதுலேருந்து கன்னை தேடுறேன், கன்னே காணோம். இவனுங்களை கையாலே அடித்து இன்றைக்கி வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போகிறான். நான் கையாலே அடித்து ஒருத்தனை கொன்று அவங்ககிட்ட கன்று அப்படின்ட்டு ஓடுற நாள் என்ன பண்ணுறான். ஆனால் அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் நடக்காது. சர்வே பண்ண முடியாது. எனக்கு தெரியும். ஓடிட்டான். அவன் விடக்கூடாது. என்னை பிடிச்சி அவனுங்களை கொல்லாமல் விடக்கூடாது. எங்கடா ஓடுற? நில்லுடா. வர்ற இது நருட்டோவில் நருட்டோ ஷிப்புடனில் பார்த்தீங்கன்னா நிஞ்சாஸ்லாம் ஓடிட்டுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஓடிட்டுருக்கான். இந்த வந்துட்டான். இவன் தான் பார்த்தீங்களா? நருட்டோவில் வந்து நிஞ்சாஸ்லாம் ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்கான். நல்லா இருக்குது இந்த ஸ்டைல். அவனை ஒருத்தன் போட்டான். அந்த ரூட் எடுத்தாச்சு நம்ம. இப்போ வாங்கடா. க்ளோவால் போட்டு சொல்கிறான். சுட்ட அப்படி சுடணும்லே. அங்கே என்ன தங்க பெத்தாரு? அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சவுத்துக்கு பின்னாடி? ஒரு சாவுடா. சரி, முதுகுக்கு பின்னாடி நீ என்னடா பண்ணுற? போடு. சாவுடா சாவுடா சாவுடா. எவனோ சொல்கிறான். எங்கே இருக்கான்னு தெரியலையே. தன்னுட்டு முதுகு பின்னாடி என்னடா பண்ணுறீங்க? வீரனாக இருந்தால் முன்னால் வரவும். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? இல்லை முடிச்சு தேவையாது. நின்று அதுக்கு ஒழுங்காக அடி வாங்கியிருக்கலாம்ல. பா, சும்மா கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் வாழ்வுன்ற மாதிரி. கன் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவனுக்கு கிடச்சிது ஒரு லூட்டு. அதுவும் பாட்டானவன்கிட்ட இருந்து கிடச்ச லூட்டு. அதை வச்சு நம்ம அடிக்கிற லூட்டி இருக்கே. ஹலோ, யாராவது இருக்கீங்களாப்பா சுற்றி? அதாவது நான் உள்ளே வரப்போ என் மச்சான் கிஷோரும் உள்ளே வந்தான். பட்டு அவன் எங்கே இருக்கானே தெரியலையே இது வரைக்கும். அப்படியே எங்கடா இருக்க? சரி, அவன் கிடக்குறான். நிம்பல்கி சேட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். சீக்கிரம் என் இடத்துல வந்து சேருங்கள். இங்கே ஒரு ஜீவன் ஓடிச்சு. இப்போ பார்த்தேன். எங்கே இதாக இருக்கான் பாருங்க. கல் மேலே இருக்கான். கல் மேலே. இப்போ என்ன பார்த்து அந்த வருவான் பாருங்களேன். இதோ வந்துட்டான். டேய், என்னடா என்ன பாட்டாக்கிட்டீங்க?